Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ச்சியாய் ஒப்பு கொடுத்தலை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளுடைய தியானமும் கூட நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர்கொள்ளவும் அவருடைய திட்டங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேற அவைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒப்பு கொடுத்தலை குறித்து இன்னொரு பகுதியை தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசைகளை செய்வாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். Shall we turn the book of 1 Kings chapter 17? 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 8 தொடங்கி. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எலியாவுக்கு சொன்னார். எலியாவும் அந்த வார்த்தையின்படியே எழும்பி புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனான். சீதோனுக்கு சார்ந்த சாரிபாத்திற்கு போனான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வரும்படியாய் அவள் கடந்து போகிறாள். அவன் அவளை நோக்கி மறுபடியும் கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கூட உன் கையில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னாங்க. அதற்கு அந்த சாரிபாத்தின் விதவை, என் பானையில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் ஒரு அடையும் இல்லை என்று சொல்லுகிறேன். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக என்றால், கவனிங்க, இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை, அந்த தாயாருடைய சூழ்நிலை. ஏழை விதவை தாய், தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நாளை தினத்திற்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு செத்து போவோம், இது சாப்பிட்டா அதோட முடிஞ்சு போச்சு, நாங்களும் மரித்து போவோம். உதவி இல்லை, அவங்க யூதர் அல்லாதவர்கள், அவங்க புறஜாதியார், விதவை, கைவிடப்பட்டவங்க, யாரும் கிடையாது, ஒரே ஒரு குமாரன் மட்டும் உண்டு, சிறு பிள்ளை ஒருத்த மட்டும் உண்டு. இந்த விதவை தாயுடைய சூழ்நிலைகள் இதுதான், சரியா? அந்த விதவை தாயை பார்த்து எலியா என்ன சொல்றாங்க? பயப்படாதே, படுத்து, ஆனாலும் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இதுதாங்க வசனம், சரியா? இப்போ இந்த தாயாருடைய சூழ்நிலை என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You have to know what was the condition of this poor old widow. இந்த ஒரு ஏழை விதவை தாயோடைய சூழ்நிலை இதுதான். இந்த இடத்துல இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க? உன் கையில இருக்கிறத முதல்ல சுட்டு எனக்கு கொடுங்க. இப்போ இந்த நாளுடைய தலைப்பை சொல்லுகிறேன், கவனித்து கேளுங்கள். Submission at the lowest point. Submission at the lowest point. தமிழில் சொல்ல வேண்டுமானால் மிகுந்த தாழ்ந்த நிலையில் ஒப்பு கொடுத்தல். மிகுந்த தாழ்ந்த நிலையில் ஒப்பு கொடுத்தல். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஒப்பு கொடுத்தல் என்பது கர்த்தருடைய நியமங்களை ஏற்றுக்கொள்வதோ அல்லது அதை ஆம் சரி என்று ஆமோதிக்கிறதுலையோ அல்ல. ஒப்பு கொடுத்தல் என்று சொன்னால், எனக்கு புரியலனாலும் சரி, கர்த்தர் சொன்னா நான் செய்ய கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஏன் இப்படி செய்யறாங்க? ஏன் எலியா இப்படி சொல்றாங்க? இதற்கு பின்பு என்ன நடக்கும்? நான் பிழைப்பேனோ? இப்படி செஞ்சு கொடுத்தா அற்புதம் நடக்குமோ? கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரோ? கர்த்தர் எலியாவுக்கு என்ன சொன்னாங்க? சாரிபாத் விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னாங்க. டைரக்டா கட்டளை என்பது எதுவும் இங்க காணப்படல. அப்ப என்ன சொல்லி இருக்கணும்? அந்த தாயோடைய இருதயம் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும், அவ்வளவுதான்.
இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஏது எதுவுமே தெரியாது. எலியா, நான் இதை உங்களுக்கு கொடுத்தா திருப்பி ஏதாவது எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேள்வி கிடையாது. எலியா, இப்படி நான் செய்வேன், ஆனால் ஐயா ஊழியக்காரரே தீர்க்கதரிசி எனக்கு ஏதாகிலும் நன்மை கிடைக்குமா? எதுவுமே தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான், பயப்படாத, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு செய்யுங்க. அந்த தாயார், நீங்க அடுத்தது வசனத்தை வாசிச்சு பாருங்க, எந்த கேள்வி இல்லாம போனாங்க. ஆனா இருக்கிற மிகுதியிலிருந்து கொடுக்கிறதுக்கு பேர் ஒப்பு கொடுத்தல் அல்ல. மிகுதியிலிருந்து எடுத்து கொடுத்ததுக்கு பேர் ஒப்பு கொடுத்தல் அல்ல. ஒண்ணுமே கிடையாது, அதுதான் கடைசி. இப்போ ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்ட போதுதான் என்ன பண்ணாங்க? அதையில காட்டினதுதான் மிகுந்த தாழ்மையின் ஸ்தலத்தில் நிலையிலும் கூட ஒப்பு கொடுத்தல். அந்த மிகுந்த தாழ்ந்த நிலையில் ஒப்பு கொடுத்தல் தான் உயர்ந்த ஸ்தலங்களுக்குள் தேவன் பிள்ளைகளை கொண்டு போகும். புரியுதா உங்களுக்கு? You submitting at the lowest point would be the door that opens for God to take you to the highest point. தாழ்ந்த நிலைகளில் நாம் ஒப்பு கொடுப்பது உயர்ந்த இடங்களுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போவாங்க. ஆனா இது புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அதுக்கு பேர் என்ன இல்லை? ஒப்பு கொடுத்தல் இல்லை, அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. பாருங்களேன், பிரதர் 10 ரூபா கொடுங்க, நாளைக்கு 100 ரூபா தரேன், கேரண்டியா? ஆமா கேரண்டி. கேட்டு பாருங்க, இவங்களுக்கு முந்தனத்தை அப்படித்தான் செஞ்சேன், அவங்களுக்கு போன வாரம் அப்படித்தான் செஞ்சேன், அதனால நீங்களும் நம்பி 10 ரூபா கொடுங்க, நாளைக்கு உங்களுக்கும் 100 ரூபா கொடுப்பேன். உங்ககிட்ட இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க? 1000 ரூபா வச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா 100 ரூபா கொடுக்கலாம். இதுக்கு பேர் ஒப்பு கொடுத்தல் இல்லை. இதற்கு ஆதாரத்தை நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து காட்டி கொடுக்க முடியும். ஒரு ஏழை விதவத்தாய் ஆண்டவரை இயேசுவின் நாட்கள்ல இருந்தாங்க. அந்த தாயார்கிட்ட என்ன இருந்துச்சான்னு தெரியுமா? 2 காசு. இங்கிலீஷ்ல 2 காப்பர் காயின்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். 2 காசு தான். அந்த காசு அவ்வளவுதான் இருக்கிறதே. இப்ப இதை கொடுத்துட்டு அடுத்தது என்னங்க? எனக்கு அது தெரியாது. ஆனா நான் கொடுக்கணும்னு ஏவப்படுறேன், கொடுக்கணும்னு சொல்லி என் இருதயத்துல தூண்டுதல் இருக்கு. காணிக்க கொடுப்பது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடோடு கொடுக்கிறது தான் காணிக்க. With a revelation when we give it to God, that makes very good impact in your lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கங்களை கொண்டு வர வேண்டுமானால் வெளிப்பாடோடு கூட கர்த்தருடைய உணர்த்துதலோடு கூட நாம காணிக்கைகளை செலுத்தணும். கர்த்தர் யாருக்கு உணர்த்துவாங்க? மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தரோடு சரியா இருந்தா இந்த காரியங்களை உணர்த்துவாங்க. மற்ற சகோதரர்களோடு கூட நம்முடைய உறவுகள் சரியா இருந்தா காணிக்கை குறித்த வெளிப்பாடுகள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. வேதம் என்ன சொல்லுது? எப்பா நீ காணிக்கை செலுத்த வந்திருப்பாயானால் உன் இருதயத்துல உன் சகோதரனுக்கு வழக்கு இருக்குமானால் என்ன பண்ண சொல்றாங்க? அப்பா உன் காணிக்கை ஓரமா வைப்பா, போங்க உங்க சகோதரனோட வழக்க சரி பண்ணிக்கங்க, பின்பு வந்து காணிக்க கொடுங்க. முதலாவது கர்த்தரோடு உறவு சரியா இருக்கணும். 2வது சகோதரர்களோடு கூட நம்ம உறவு சரியா இருக்கணும். அப்படி இருந்தா கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், எங்க கொடுக்கணும்ங்கிற நல்ல வெளிப்பாடு வரும். புரியுதா உங்களுக்கு? இந்த தாயாருக்கு எல்லாம் நல்லா இருந்ததுனாலதான் இந்த தாயார்கிட்ட இருக்கிற 2 காசு தான். இந்த 2 காசை இப்ப கொடுக்கணும்னுங்கிற வழி நடத்துதலும் பொதுவா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அப்படி அதுதான் கடைசியா இருந்தா கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்கிட்ட இல்லைன்னு சொல்லி யாருக்கு தெரியும்னு சொல்லுவோம். என்கிட்ட இல்லைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால நான் போடலைன்னா கர்த்தர் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாருன்னு தான் பொதுவாக யோசிக்கிற ஒரு காரணம். நான் தப்பு சொல்ல மாட்டேன், குற்றம் சொல்ல மாட்டேன். தட் இஸ் தி காமன் மேன் திங்கிங் அண்ட் நேச்சுரல் மேன் திங்கிங். அப்படிதான் யோசிப்பாங்க இல்லையா? இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் பிரதர், அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு தாயார் அதை போடுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கணும்? அந்த ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கணும், அந்த ஒரு வழிநடத்துதல் இருந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இத சரியா பிரசங்கம் பண்ணாதவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் நீங்க யாரை நம்பி போட்டுருங்க? கர்த்தரை நம்பி போடுங்க, உங்களதான் நாங்க நம்பி இருக்கிறோம்னு வாங்க. புரியலையா உங்களுக்கு? ஆமா இல்லையா? அப்படி இல்லை பிரதர். இருக்கிற 2 ரூபா தான் இருந்தாலும் அதை யாருக்கு உணர்த்துவாங்களோ அவங்க தான் போடணும், எல்லாரும் போடக்கூடாது. இருக்கிறது 2 ரூபா தானே உனக்கு உணர்த்தப்படலாம், அதை வச்சு நீங்க என்ன செய்யணும்? அடுத்த காரியத்தை செய்யுங்க, போங்க பாடணும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்க எல்லாம் கொடுங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்னு இதை கதையா மாத்திருவாங்க அநேகர். புரியுதா? இல்ல 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 இல்ல, அந்த வெளிப்பாடு யாருக்கு வரணும்? எனக்கு வரணும், உங்களுக்கு வரணும். கொடுக்க எப்ப வரணும்? இருக்கிறது இதுதான், இதை வச்சு நான் பிழைக்கணுமா
இல்ல கொடுக்கணுமான்னு யார் சொல்லணும்? இத கர்த்தர் சொல்லணும். ஒவ்வொரு காணிக்கைக்கும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் உணர்த்தணும். அதுக்குதான் யாரும் கட்டாயமா யாருக்கும் காணிக்க கொடுக்க அவசியம் இல்லைங்க. நம்ம திருச்சபையில கர்த்தர் உணர்த்தினாரா பிரதர், அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் காணிக்க போட்டு ஜாமீன் போயிட்டே இருக்கணும். இல்ல பிரதர் எங்களுக்கு உணர்த்தப்படல, வேண்டாம். உற்சாகமா கொடுக்க சொல்லுது வேதம். இல்லங்க எங்களுக்கு உற்சாகமா கொடுக்க பிடிக்கலங்க, கட்டாயமா தான் படுது, போட வேண்டாம். இங்க யாருடைய இதுக்கும் காத்துட்டு இல்லை. இங்க வேணுமா இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் அவர் புரியும், அவருடைய சித்தம், அவருக்கு விருப்பம் என்னமோ அதை தான் செய்யணும். ஏன்னா சபையை கட்டுறது யாருங்க? கர்த்தர், மனுஷங்க இல்லை. என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை, அதுக்கு தேவைகளை அவர் சந்திப்பார். கர்த்தருக்கு எந்த காலத்திலையும் காசு கஷ்டம் இருந்ததில்லை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாவம் அப்பா பண பிரச்சனை, அவருக்கு பண பிரச்சனையா? ஐயா, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருக்கு சொந்தமானது. அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எல்லாம் என்னப்பா இல்ல உங்களுக்குன்னு கேட்டு பாருங்க. அவருக்கு அறுவடை மிகுதி, ஆட்கள் தான் இல்லை. தேசம் அழிந்து போக கூடாதபடி திறப்புல நிக்க ஆளுதான் இல்லை. என் இருதயத்தின் பிரியத்தை நிறைவேற்ற ஆட்கள் தான் இல்லை. மற்றபடி வேற எல்லாமே எந்த குறையும் இல்லை நம்ம அப்பாவுக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த தாயார் கொடுத்தாங்கன்னு சொன்னா, இப்ப இதுக்கு திரும்பி வந்துருங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு இதுதான் காரணம். இந்த தாயார் கொடுத்தாங்கன்னு சொன்னா இவங்க இஸ்ரவேலர் கூட கிடையாது. இவங்க சாரிபாத்தூர்ல இருக்கிறவங்க, இஸ்ரவேல்ல ஒருவர் கிடையாது. இவங்க she is a non-Israelite, non-Jew. She was out of the covenant. உடன்படிக்கைக்கு வெளியில இருந்த தாயார் இவங்க. உடன்படிக்கை கிடையாது, மோசேயுடைய நியாயப்பிரமாணங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன உணர்வு இருக்கு. இந்த ஒரு இவ்வளவு மிகுந்த தாழ்ந்த நிலையில இருக்கிற போது நான் ஒப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லைங்க, அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க, அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செய்வாங்க. ஒப்பு கொடுப்போம் தைரியமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை அந்த சூழ்நிலையிலும் ஒப்பு கொடுத்தாங்க. தாழ்ந்த நிலைகளில ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த தாழ்ந்த நிலையில நாம ஒப்பு கொடுத்தல் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களுக்கு கொண்டு போகும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மேலான நிலைகளுக்குள் நம்மை நடத்தும். இட் இஸ் ஆல்வேஸ் சப்மிஷன் அட் த லோவெஸ்ட் பாயிண்ட். நான் தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. இதை ஆண்டவராகிய இயேசுவும் கூட இந்த தாயாரை குறித்து தன்னுடைய பிரசங்கத்துல பேசுவாங்க. இந்த தாயாரை குறித்து, சாரிபாத் விதவையின் தாயை குறித்து வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 25, 26 வாசிங்க. Book of Luke chapter 4 verses 25 and 26. Jesus uses this story in his preaching. அவருடைய பிரசங்கத்துல இந்த பகுதியை குறித்து பேசுவாங்க. அன்றையும் எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாசமும் வானம் மழை பொழியாததினாலே பூமி எங்கும் பஞ்சம் இருந்துச்சு. மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்கும் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்திற்கும் அனுப்பப்பட்டான். இஸ்ரவேலில விதவைகள் அநேகர் இருந்தாங்கங்க, அநேக விதவைகள் இருந்தாங்க. எலியாவை அங்க அனுப்பி அந்த விதவைகளை போஷித்து இருக்கலாமே. எலியாவின் நாட்களிலே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த சூழ்நிலையிலும் கூட, பஞ்சத்தின் சூழ்நிலையிலும் கூட கீழ்ப்படிய கர்த்தருக்கு கிடைத்த ஒரு இருதயம் இஸ்ரவேலுக்குள்ள கிடைக்கல. எங்க இருந்தாங்க? இஸ்ரவேலுக்கு வெளியில தான் இருந்தாங்க. The heart to submit was found not within the boundaries, it was found outside Israel. அங்கதான் எலியா அனுப்பப்பட்டார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஏன் அன்னைக்கு மற்ற விதவைகள் இருந்தது இல்லையா? இருந்தாங்க. ஆனாலும் எலியா எங்க அனுப்பப்பட்டாரு? அங்க. ஏன்னா உங்க இருதயம் கடினத்தின் நிமித்தம் உங்களால ஒப்பு கொடுக்க முடியாது. You will not be ready to submit. ஐயா, மிகுதியா இருக்கிற போதே ஒப்பு கொடுக்காதவர்கள் மிகுந்த தாழ்மையான நிலைகள், தாழ்ந்த நிலைகளில் இருக்கிற போது ஒப்பு கொடுப்பது சாதாரணமான விஷயமா? இட் இஸ் நாட் ஈஸி. என்ன நடக்கும்? பிராக்டிக்கலா யோசிக்கலாம். இப்போ இது பைபிள், சரியா? Now let us take this very scriptures and find it ourselves practical. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நாளைக்கு என்ன நடக்க போது தெரியாது. இருக்கிறது கடைசியான ஒரே ஒரு பிடி மாவு. அந்த அம்மா சொல்றாங்க, அதை சாப்பிட்டு நானும்
என் பிள்ளையும் மரித்து தான் போகிறோம். அவ்வளவுதான். அதுதான் எங்களுடைய ப்ராக்டிகலிட்டி, அதுதான் ரியாலிட்டி. ஐ ஹவ் நத்திங் டு டூ வித். இந்த சூழ்நிலையில தான் எலியா என்னன்றாங்க, அதை முதல்ல எனக்கு கொடுமா. என்ன சொல்லல, ஒருவேளை ஆகலைன்னா என்ன பண்றது? நாம ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா மனுஷனுக்கு உண்டாகுகிற எண்ணங்கள், எண்ணமே உண்டாகாதுன்னு சொன்னா அது பொய். ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நமக்கு மனதில் என்னெல்லாம் உண்டாகுங்க? ஒருவேளை ஒன்றும் நடக்கலன்னா, ஒருவேளை நாளைக்கு இல்லைன்னா, நாளைக்கு இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு 2 நாள் பட்டினியா கிடக்கலாம், 3ஆவது நாள் சோர்ந்து போயிடும், ஒரு 4-5ஆவது நாள் அப்படியே செத்து போயிடும். இன்னைக்கே இல்லாம போதே என்ன நடக்கும்? என் பிள்ளையை குறித்து என்ன? தேவன் ஏதாகிலும் செய்யலைன்னா என்ன செய்யறது? இவைகள் எல்லாமே பொதுவாக நம்முடைய மாமிசம் சொல்லக்கூடிய காரியங்கள் தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. All these are quite common thoughts that man will be chased when he comes to that lowest point. ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற போது யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எந்த சிந்தனைகளும் வராதா? என்னெல்லாம் வரும்? அவ்வளவுதான். கர்த்தர் எங்களை என்னது கை விட்டுட்டாரு, நம்மை மறந்துட்டாரு இல்லையா? இல்ல, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை டைம்ல என்ன யோசிப்போம்? இது செய்யணுமா, கட்டாயமா, இப்படி செஞ்சா இது ஆகுமா? கரெக்ட், quite common. Let's not be humiliated about it. That's quite common, genuine, honest. ஆமாங்க, அப்படியெல்லாம் தோணும் ஒரு மனுஷனுக்கு. ரைட், அது அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு பொறுத்து. இவைகளை எல்லாம் தாண்டி யார் அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு அவன் ஒப்பு கொடுக்கிறானோ, அந்த ஒப்பு கொடுத்தல் தான் அவர்களை மேலான ஸ்தலங்களுக்குள் நடத்தி செல்லும் கர்த்தருடைய பிள்ளையை. ஒப்பு கொடுக்க ஒரு நம்பிக்கையும் இல்லாத போது ஒப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? தட் இஸ் வாட் God blesses it. And அது கர்த்தர் என்ன பண்ணும் தெரியுமா? And that brings God in action. Submitting to God at the lowest point brings God into action. சரி, இப்படிப்பட்ட தாழ்ந்த நிலைகள் நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சரி, எல்லாருக்கும் பஞ்சம் தான் இருக்காது. பஞ்சம் ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தர் சித்தமானால் இன்னொரு முறை எடுக்கிறேன் ஏன் இந்த பஞ்சம் வருதுன்னு சொல்லி. சரியா, இப்ப வேண்டாம். பட் இப்ப இது சொல்லுங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒரு மிகுந்த தாழ்ந்த நிலையாக இருக்கும். அந்த மிகுந்த தாழ்ந்த நிலையில் கர்த்தரை நம்பி விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அங்கதான் உண்மையான ஒப்பு கொடுத்தலின் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும். தொடர்ச்சியாக உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. அப்ப எலியா சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? எலியா சொன்ன ஒரே வார்த்தை அந்த தாயாருக்கு, நீங்க பயப்படாதீங்க, do not fear. முதல்ல நான் சாப்பிடுறேன், முதல்ல எனக்கு கொடுங்க, பின்பு நீங்களும் உங்கள் பிள்ளையும் சாப்பிடலாம். ஒப்பு கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சுங்க? what happened? என்ன நடந்துச்சு? பஞ்சகாலம் முடியும் அளவும் அந்த விதவை தாய் வீட்டுல அப்பம் குறையல, மாவு குறையல, எண்ணெயும் குறையல. எலியா அந்த வீட்டுல போஷிக்கப்பட்டார். எலியா நிமித்தமாய் இந்த பிள்ளைகளும் போஷிக்கப்பட்டாங்க. வெறும் போஷிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, நீங்க அடுத்தது அதே 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஒப்பு கொடுத்தலுடைய மேன்மை என்னவென்று காட்டி கொடுக்கிறேன். எல்லார் வீட்டிலையும் பஞ்சம், எல்லார் வீட்டிலையும் வறுமை. ஆனா அந்த சூழ்நிலையில ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இந்த தாய் வீட்டிலையும் அன்றன்றைக்கு தேவையான ஆகாரம் 3 பேருக்கும் இருந்துச்சு. எப்படிப்பட்ட பஞ்சமான நிலையிலும் கூட 3 பேர்கள் நல்லா தான் இருப்பாங்க. இல்ல 2 பேர் நல்லா இருப்பாங்க. யார் தெரியுமா? எப்படிப்பட்ட பஞ்சமா இருந்தாலும் சரி, வேதாகமத்தின் நாட்கள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 2 பேருக்கு நல்லதா தான் இருக்கும். ஒன்னு ராஜா, 2வது ஆசாரியன் அல்லது தீர்க்கதரிசி. இவங்க 2 பேரும் எந்த பஞ்சமா இருந்தாலும் அவங்களுக்கு இல்லாம இருக்காது. இது 2மாகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாங்க. ராஜாக்களா இருக்கவும் ஆசாரியர்களா இருக்கவும் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு என்னைக்குமே அப்பம் இல்லாம இருக்காது, தண்ணீர் இல்லாம இருக்காது. இவர்களுக்கு என்னைக்குமே குறைவு, எப்படிப்பட்ட பஞ்சமா இருந்தாலும் இவர்களுக்கு நிறைவு இருந்தே இருக்கும். இதற்கு ஆதாரம் வேதாகமத்தில் எங்கும் பார்க்க முடியும். You can just see around anytime, anywhere.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தங்களை ஒப்பு கொடுப்பது மிகவும் கடினமானது. ஏன் கடினமானது? பிகாஸ் இட் டிமாண்ட்ஸ் ட்ரஸ்ட் வித்தவுட் எவிடன்ஸ். எந்த ஒரு நம்புவதற்கு எந்த ஒரு காரியமும் இல்லாமல் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது சாதாரணமானது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, மேரிக்கு கூட இந்த கேள்விதான் இருந்துச்சு, மரியாளுக்கும் கூட. தேவதூதன் வந்து, அம்மா நீங்கள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவீர்கள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னபோது அவங்களுக்கும் கேள்வி இருந்துச்சு, இது எப்படி ஆகும்? தூதன் அதற்கு பதில் சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிலையிடுவார், எனவே உங்களில் பிறக்கிற பிள்ளையும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி. புரிஞ்சிருச்சா இவங்களுக்கு? நான் தான் கேட்பேன் எப்பவுமே, மரியாளுக்கு 16, 17, 18 வயசா இருந்திருக்கலாம். இந்த சிறு பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சா? அந்த வாலிப மகளுக்கு புரிஞ்சிருச்சா தூதன் சொன்னது? ஏன் புரிஞ்சிருக்காதுன்னு சொல்றேன், இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததும் இல்லை, யாரும் கேள்விப்பட்டதும் கிடையாது. இதுக்கு மீறி ஒருவர் சொன்னாக்கா அதனால உண்டாக போகிற விளைவுகள் என்னன்னு தெரியும். யாரும் நம்பவும் மாட்டாங்க நான் சொன்னா. அப்படி நம்பாத போது என்ன நடக்கும்? ஒரு திருமணம் ஆகாத ஸ்திரீ கர்ப்பம் தரித்திருப்பார்களானால் வசனத்தின்படி கல் எறிந்து கொலை செய்ய வேண்டும். இதெல்லாம் இருக்கிற போது எனக்கு புரியல முழுசா, ஆனாலும் இது கர்த்தர் சொல்லுகிறதுனால எனக்கும் அந்த வெளிப்பாடு கிடைக்கிறதுனால என் இருதயமும் அதற்கு நேராக நடத்தப்படுகிறதுனால எனக்கும் தேவன் அந்த உணர்வை கொடுக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா முடிவு என்னன்னு தெரியுமா? தெரியாது. முழுசா புரிஞ்சிருச்சா? கிடையாது. ஆனால் அந்த உணர்வு கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால நான் நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன். Because I find that I'm being moved by God's Spirit, I will submit even when it is the lowest point. It is hard because I don't see any evidence. இது மிகவும் கஷ்டமானது. ஏங்க? எந்த ஒரு காணக்கூடிய ஒரு ஆதாரமும் எனக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு அடையாளமும் இல்லை, ஒரு நிச்சயமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. வார்த்தையை தவிர நம்புவதற்கு மரியாளுக்கும் சரி, இந்த சாரிபாத் விதவைக்கும் சரி, வார்த்தையை தவிர நம்புவதற்கு இவர்களுக்கு ஒன்னும் கிடையாது. எலியா என்ன சொன்னாங்க? பயப்படாதம்மா, நீ முதல்ல எனக்கு கொடுங்க, பின்பு நீங்களும் உங்க பிள்ளையும் சாப்பிடுங்க. இவ்வளவுதான் இருக்கிறது இப்ப வார்த்தை நம்புவதுக்கு. என்ன பண்ணாங்க? she took it. நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய மிகுந்த தாழ்ந்த நிலைகளிலே நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்பது என்ன நடக்கும்? அப்படி தாழ்ந்த நிலைகளிலே நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது, it changes the hands of destiny. யாருடைய கரத்துல இருந்த இந்த தாயார் இப்போ ஒப்பு கொடுத்ததுனால யாருடைய நடத்ததுக்குள்ள வந்துட்டாங்க? இவங்க சீதோன்ல இருந்தவங்க. சீதோன் யாரால நடத்தப்பட்டுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எசேக்கியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. சீதோன், தீரு என்கிற இந்த ராஜ்யங்கள் யாரால நடத்தப்பட்டுச்சுன்னு தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகமும் ஏசாயா புஸ்தகங்களையும் வாசித்து பாருங்க. அது பிசாசோட ஆவி அந்த ராஜாக்குள்ள இருக்கு. சரியா? அப்படிப்பட்ட தேசம் அது. கர்த்தர் சித்தமானால் அது மாத்திரமே இன்னொரு முறை காட்டலாம். இப்ப இது மட்டும் கவனிங்க. அப்படிப்பட்ட ராஜ்யம், அப்படிப்பட்ட தேசம், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. இப்ப அங்க இருக்கிறவங்க அநேகர் இவங்களாலதான் நடத்தப்படுறாங்க. இந்த மிகுந்த தாழ்மையான நிலையில இந்த தாயார் ஒப்பு கொடுத்த உடனே இது வரைக்கும் இவங்க கீழே இருந்த இந்த தாயார் இப்ப யாரு கீழே வந்துட்டாங்க? எலியாவின் கீழேயும், எலியாவை அனுப்பின கர்த்தர் எலியாவின் தேவனுக்கும் கீழேயும் வந்துட்டான். The destiny got changed. Now you see, submitting at the lowest point is a point of transition. மிகுந்த தாழ்மையான நிலைகளில் நாம் ஒப்பு கொடுப்பது எது மாற்றுகிறது? ஒரு ஸ்தலத்திலிருந்து இன்னொரு ஸ்தலத்துக்கு சேருகிறதாகும். என் நம்பிக்கை இந்த தேவன் மேல் உண்டு என்பதை நான் நிரூபிக்கிற தருணமாய் மாறும். நான் தான் சொல்லுவேன், submitting at the lowest point transits from our hands to God's hand. Submitting at the lowest point is the doorway of divine intervention. Submitting at the lowest point is the doorway of divine intervention. தமிழ்ல சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் பாருங்க. மிகுந்த தாழ்ந்த நிலையில் கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்பது
உன்னத தேவன் நமக்காக திறக்கக்கூடிய ஒரு வாசலா இருக்கும். தேவன் நமக்கு கிரியை செய்ய நாம அவருக்காக திறக்கிற வாசலா இருக்கும். இட் கேன் பிகம் a doorway for God to intervene in our lives. தேவன் நம் வாழ்க்கையில செயல்பட மிகுந்த தாழ்மையான நிலைகளில் அவருக்கு ஒப்பு கொடுத்தா அவருக்கு நாம என்ன பண்ணினா அர்த்தம்? கதவை திறந்ததா அர்த்தம். வாங்க ஆண்டவரே நீங்க செய்யுங்க. ஒப்பு கொடுத்ததுக்கு உண்டான அடையாளமா மாறும். இப்படி நாம பார்க்க முடியும். என்ன நடந்துச்சுங்க? அவள் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் போஷிக்கப்பட்டாள். அவங்க பிள்ளை மகன் மரித்து போனான். கர்த்தர் எலியாவின் மூலமாய் அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்லாமல் இதெல்லாமே நம்ம பார்க்க முடியும். She was provided, son was provided, son was raised from dead. இது மூணு அந்த தாயாருக்கு நடந்த ஒரு காரியம். ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இந்த தாயுடைய ஒப்பு கொடுத்தலை குறித்து இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் பேசுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மிகுந்த தாழ்ந்த நிலைகள் உண்டு. நான் நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை பிரதர். இங்க கரெக்ட். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை உணர்த்துறாங்களா? உங்க வாழ்க்கையில இந்த பகுதிகளை பைசாவை இல்லைங்க, இங்கே பைசாவை கேட்கிறவங்க யாரும் இல்லை. உங்க வாழ்க்கையை சொல்றேன். நம்பிக்கை இல்லை பிரதர், இது இவ்வளவுதான் பிரதர், முடிஞ்சு போச்சு பிரதர், பயப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாள் வரும் வரைக்கும், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இல்லை, கர்த்தருடைய நாள் வருகிற வரைக்கும் அவர் உங்களை ஆதரிப்பாங்க, அவர் உங்களை போஷிப்பாங்க. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. எந்த துர்க்கிரையும் உங்க வீட்டுக்கு வராது. அப்படி மீறி இருந்தாலும் உயிர்த்தெழும்ப செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சகலத்தையும் கர்த்தர் மறுபடியும் கால் ஊன்றி நிற்க பண்ணுவாங்க. செய்ய வேண்டியது என்ன? எந்த தாழ்ந்த நிலைகளில் இருக்கிறீங்க அங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. Come let us submit to God even in our lowest points. யோசேப்பு எடுத்து பாருங்க. யோசேப்புடைய தாழ்ந்த நிலைகள் என்னங்க? 1-2 அல்ல. சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். கர்த்தர் அவனுடைய நாட்களை நியமித்ததினால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. சொந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டு எங்க இருக்கிறான் தெரியுமா? குழியில இருக்கிறான். என்ன சொல்லல தெரியுமா யோசேப்பு? இதான் நீர் கொடுத்த தரிசனமா அப்படின்னு சொல்லல. விற்கப்பட்டான். அங்க எகிப்துல பார்வனுடைய போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்கிறார். எஜமாட்டி இவனோடு கூட பாவம் செய்ய துணிகரப்பட்ட போது அவளை விட்டு விலகி, பாவத்துக்கு விலகி, கர்த்தருக்கு பயந்ததினால் பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். அவன் பேரில் பொய்களை சொல்லி பொய்க்குற்றம் சாட்டி அவனை சிறைக்கு தள்ளினார்கள். சிறையில் அமர்ந்திருக்கிறான். தாழ்ந்த நிலையில் அங்க சிறையிலிருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து இதுதான் நீர் கொடுத்த தரிசனமோ என்று சொல்லவில்லை. அங்கிருந்து அடுத்தது பானபாத்திரக்காரனுக்கு அவனுடைய சொப்பனத்தை விளக்கி காட்டுகிறான். அதே போல நடக்குது. என்னை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அவனும் ஞாபகம் வச்சுக்கிடல. 2 வருஷம் கடந்து போச்சு. என்னை நினைவு வைத்துக் கொள்ளுகிற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் யோசிப்பேன், யோபுவை குறிச்சு ஒரு வசனம் இருக்கு. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தேவனை தன் வாயினால் தூஷிக்கவும் இல்லை, தன் வாயினால் பாவம் செய்யவும் இல்லை. அது யோபுக்கும் பொருந்தும், யாருக்கும் நல்லா பொருந்தும், யோசேப்புக்கும் நல்லா பொருந்தும். எங்கேயும் சொல்லல என்ன ஆண்டவரை இப்படி செஞ்சிட்டீங்க, எங்க போச்சு உங்க தரிசனங்கள், எங்க போயிட்டு முடிய திட்டங்கள். மௌனமா இருந்தார். கர்த்தர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்ததுக்கு அநேக ஆதாரங்களை உங்களுக்கு வேதாகமத்தில் நான் காட்ட முடியும். என்ன நடந்துச்சு வேகமா சொல்லி முடிக்கிறேன். என்ன நடந்துச்சு? அன்னைக்கு ராத்திரி உக்காந்துட்டு, இது சிறைச்சாலையில தான் உக்காந்துட்டு சிறைச்சாலையோடைய கூரையை பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஒரே ஒரு நாள் தான் பிரதர். நான் என்ன பிரதர் சொன்ன உங்களுக்கு நேத்து? 10 வருஷமா காத்திருக்கிறது கர்த்தர் ஒரே வருஷத்துல கொண்டாந்துருவாரு நான் சொன்னேன். ஒரே நாள்ல கூட கொண்டாட வாய்ப்புகள் உண்டு. அன்னைக்கு ராத்திரி உக்காந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையோட கூரையை கவனிச்சுட்டு இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள். ஆனாலும் அப்பா செய்வாங்க. நான் அப்பாவுக்கு பயப்படுறேன். அப்பாவுக்கு சித்தமானது அப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. 24 hours லேட்டர், சரியா குயிக்கா போறேன். 24 hours லேட்டர் எங்க இருக்காரு தெரியுமா? அரண்மனையில மெத்தை மேல கூப்பிட்ட ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. கூப்பிட்டீங்களா அரசே? என்ன வேணும் அரசே? ஒன்றும் இல்லைப்பா,
ஒன்றும் இல்லை, போங்க ஐயா, ஒரு 24 மணி நேரம் தான் ஆச்சு. நமக்கு இந்த 24 மணி நேரம் வேணும். கடந்து போன 13 வருஷம் நமக்கு வேண்டாம். 13 வருஷம் கடந்து போகாம அந்த 13வது வருஷம் ஒரு நாள் இருக்கு பாத்தீங்களா பிரதர்? அந்த 13 வருஷம் கடந்தாதான் அந்த ஒரு நாள் வரும். புரியுதா உங்களுக்கு? ஆமா, நமக்கு டைரக்டா அப்படியே இது அதிகாரமா, அது டைரக்டா 41வது அதிகாரத்தை திறக்கிறதுக்கு இல்ல பிரதர், நமக்கு அதெல்லாம் வந்து தானே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் வாழ்க்கையில இருந்த மிகுந்த தாழ்மையான நிலைகளிலும் யோசேப்புக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அப்படி ஒப்பு கொடுத்தது என்ன நடந்துச்சு? கர்த்தர் அவன் வாழ்க்கையில வைத்த திட்டங்களை வேற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி அதை நிரூபித்து காண்பித்தார். என்ன சொன்னார் தெரியுமா யோசேப்பு? கடைசியா வாசிச்சு பார்க்கலாம் பாருங்க, 41ஆம் அதிகாரம் 51, 52. ஆதியாகமத்தின் புஸ்தகம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 41 verses 51 and 52. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைத்தான். ஆனால் மறக்கும்படியா அனுப்பல யோசேப்ப, நீ தான் காப்பாத்தணும், அது புரிஞ்சுக்கிட்டாரு. he just got to understand later. பட் இந்த எல்லா கசப்புகளும், இந்த எல்லா இருதயத்தில் இருந்த வேதனைகளும், அண்ணன் கூட பிறந்தவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, நான் ஊரோட இருக்கிறனோ இல்லையோ, அப்பாவுக்கு தெரியுமோ தெரியாதான்னு கூட தெரியாது, எல்லாராலும் மறக்கடிக்கப்பட்டவன் கர்த்தர் சகலத்தையும் மறக்க பண்ணி அழகா அவன் in the same land where I was afflicted, God made me fruitful. நான் ஒடுக்கப்பட்ட அதே தேசத்தில் கர்த்தர் என்னை பழுகி பெருக பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்ந்த நிலைகளில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்க யாருமே ஒரு நாளும் மகிமையும் மேன்மையும் உன்னதமானதையும் பெற்றுக்கொள்ளாமல் போகவே இல்லை. That is exactly is my point. பிரதர், ஒண்ணுமே இல்லை பிரதர், கரெக்ட் பிரதர், அதுதான் கரெக்டான ஸ்தலம். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவராகிய இயேசுவுடைய லோவஸ்ட் பாயிண்ட் என்னங்க? தேங்க்யூ, சிம்பிள், கிராஸ். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, he chose to obey God, he learned obedient till the point of death. That was his lowest point. And what did he say? Father, not my will but thy will. Father, into thy hands I submit my spirit. உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன நடந்துச்சுங்க? ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? வெரி சிம்பிள். பிதா கிறிஸ்துவை உயிர்த்தெழும்ப பண்ணினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்த ஸ்தலத்தில் அமர்த்தினார். எதுக்குங்க? because he chose to submit at the lowest point. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட ஒப்பு கொடுக்கிறது என்றால் மிகுதியில் ஒப்பு கொடுக்கிறது அல்ல. அதுவும் செய்யலாம், தப்பு, அதை நான் குறை சொல்லலைங்க. மிகுதியா இருக்கிற போது ஒப்பு கொடுங்க. இல்லைங்க, ஒப்பு கொடுக்கவே சந்தர்ப்பம் இல்லை, ஒப்பு கொடுக்கவே அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்டது ஒரு நல்ல திறப்பு, அது திறப்பு வாசல். வாங்க, அந்த இடத்துல தான் கர்த்தரை நீங்க சந்திக்க முடியும். வாங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து தான் மகிமையா உங்களை அதற்கு நேராக நடத்துவாங்க. Do not be afraid. Trust God even when you don't find any evidence to trust like that. ஆபிரகாமுக்கு ஒரே குமாரன் தான். கர்த்தர் சொன்னாரா, நீ வாப்பா, அப்படியே கூட்டு வர மாதிரி ஈசாக்கா கூட்டு வா, நான் சொல்ற மாதிரி சொல்றேன், அப்புறமா நான் எல்லாத்தையும் மாத்திரும். அப்படி அவனாங்க. he just said one thing. கர்த்தர் சொன்னாங்க, நான் செய்வேன். அதுக்கு மீறினது, ஏன்னா அவர் தம்முடைய வார்த்தை அவரை மீற மாட்டாங்க, அதுக்கு மிஞ்சினது கர்த்தர் பார்த்து கொள்ளுவாங்க. அவர் எனக்கு வாக்கு பண்ணினது, என் பிள்ளையின் மூலமாய் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவ்வளவுதான். தொடர்ந்து போனாங்க. கர்த்தர் அவன் தேவைகளை வைத்திருந்தார். That was his lowest point, to raise the knife against his own son. God said, stop it, Abraham, for now I know that you fear God. இப்போ இது நிமித்தமாய் இப்போ எனக்கு தெரியுதுப்பா,
நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த மனுஷன். இப்ப சொல்றேன் கேளுன்னு சொல்லி கர்த்தர் மறுபடியும் அந்த வாக்கு தத்தங்களை அவருக்கு உறுதிப்படுத்தி சொன்னது போலவே ஆபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோபின் தேவனாய் இன்றைக்கும் உண்மை உள்ளவராகவே அவருடைய சந்ததிகளுக்கு கர்த்தர் இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய மிகுந்த தாழ்ந்த நிலைகளில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். தைரியமா ஒப்பு கொடுங்க. அப்ப உண்மை உள்ளவர் நம்மை முடிவு பரியந்தமும் நடத்துவாங்க. நம்ம ஜெபம் பண்ணலாம்.